refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. வெல்கம் டு பாஸ் கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலாவர்களே. வெல்கமிங் கலக்கநாடி ஃபேன்ஸ் டு RRR. என்ன சார் பண்றீங்க சார்? சார் என்ன பண்றீங்க? என்னது இது? ஆரம்பமே அமர்க்கலாமா இருக்கு. இல்ல நான் இது வரைக்கும் நான் எந்த T20 மேட்ச் கூட சிரிச்சதே கிடையாது. இந்த மேட்ச் இது இட்ஸ் பிட்ச் மணி மேட்ச். பிட்ச் மணி மேட்ச்னா இந்த போலர்ஸுக்கு இல்ல ஷார்ட் பிட்ச் போடுறதுக்குன்னே பேமெண்ட் கொடுத்துக்கிறாங்க. ஷார்ட் பிட்ச் அம்பையர் இப்படி தூங்குவார், பேட்ல பால் பட்டுதுன்னா படலாம் இப்படி கையை திருப்பி ஷார்ட் பிட்ச் திருப்பி கையை இப்படி தூங்குவாரு, ஒயிட் இல்லைன்னா பேட்ல படி இப்படி தூங்குவார். இப்படி மேட்ச் பூரா ஷார்ட் பிட்ச் ஷார்ட் பிட்ச் ஷார்ட் பிட்ச். நேத்தி கடைசி பால் மில்லரை மிஸ் பண்ணாரு. மில்லர் டீம் இன்னைக்கு முகுல் அதே கடைசி பால் மிஸ் பண்றாரு. முகுல் டீம் மென்னு உங்களுக்கு சிரிப்பு வரல இது சொல்லும் போது. இது என்ன மேட்ச்னே தெரியல. பாக்குற பால்லாம் ஷார்ட் பால். அதுக்கு யாரும் அவுட் ஆகிட்டே இருக்காங்க. அந்த KKRல என்ன போலிங் கோச் என்ன பண்றாரு, இவங்க ஷார்ட் பிட்ச் போட்டு பிட்ச் ஃபுல்லா குழியாகி அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோன்ஸ்ல இருந்து வர வேண்டிய எண்ணெயெல்லாம் இதுவே வந்துச்சு ஃபுல்லா. அந்த கப்பல்லாம் இப்ப காலையில் அப்படி தோண்டி ஷார்ட் பால் புள்ளியாருக்கு வேண்டியதில்லை. டீட்டெயிலா பேசும் சார். டெஃபினெட்லி நான் கூட சில பால்லாம் பார்த்தேன் சார். அத ஒரு பால் வரவே இல்லை. பேட்ஸ்மேன் எங்க பால் பிச் ஆனதுக்கு அப்புறம் காணோம் அப்படின்னு. இத்தனை பால் ஷாட் போட்டா அப்போ ஓட்ட விழுந்து பால் உள்ளே உட்காந்துச்சு, திரும்ப ரிட்டனே வரல அப்படின்ற அளவுக்கு சரியான ஷார்ட் பால் மேட்ச் சார். இப்போ இந்த LSG vs KKR மேட்சுடைய முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் சார். இந்த ஆரம்பமே அதிரடிம்பாங்களா, அந்த மாதிரி ஃபின் ஆலன் ஒருத்தரோட விக்கெட் விழுந்துச்சு சார். அந்த ஃபின் ஆலன் விக்கெட் எப்படின்னா, அதாவது இந்த ஒரு காமெடி சீன்ல வரும், நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும்னா அதை யாருனாலையும் மாத்த முடியாது. அந்த மாதிரி இவர் அடிச்சு எக்ஸாக்ட்லி. சோ அவரு இங்க அடிக்கிறாரு, பால் அங்க போய் சுத்தி திரும்ப தேர்ட் மேன்ல கேட்ச். அங்க ஆரம்பிச்சு இந்த மேட்ச் ஃபுல்லா ஆக்சுவலா அந்த ஒரு பிசாரான ஹியூமரஸான வியர்ட் மூமெண்ட்ஸ் நிறைய சார். ஆக்சுவலா ஆமா, வியர்டஸ்ட் மூமெண்ட்ஸ். இந்த மேட்ச் பூரா ஷார்ட் பால் போட்டுருக்காங்க பாருங்க. அதுவும் இந்த கேமரான் கிரீன் ஒரு பெனல்டிமெண்ட் ஓவர் ஒன்று போட்டார் பாத்தீங்கல்ல, அந்த முக்குள்ன்றாரு இப்படி நிக்கிறாரு. இந்த சுந்தர் சி படம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வடிவேல் அந்த கடையை எடுத்து ஓடுவாங்க தெரியுமா, சுத்தி வருவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த முக்குள் பேசுகிறார் பாஸ். போட்டுனே இருக்காங்க. அதிக யாருக்காரும் மறந்துறாங்க. அதாவது CSK எப்படி போலிங் போடுறாங்கன்றதுக்கு இப்ப இவங்க போலிங் காமிச்சாங்க. ஆனா அவங்க ஷமி அண்ட் யாரு இந்த பிரின்ஸ், அவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலா எப்படி போடணும் லாஸ்ட் 2 ஓவர் வரையும் போட்டு காமிச்சாங்க. எல்லா காமெடி இருந்தது. இது வெரைட்டி என்டர்டைன்மெண்ட் மேட்ச் சீரியஸ் தான் சொல்றேன். இது எல்லாரும் சீரியஸா இந்த மேட்சை பார்க்க முடியல. அதிரடியா எல்லாரும் கிரிக்கெட் ஆடுறாங்க. ஒரே கரகம். அண்ணாத்த ஆடுறா ஒத்திக்கோ, மாங்குயிலே பூங்குயிலே, அண்ணனுக்கு ஜெய் காளியனுக்கு ஜெய், அந்த லெவல்ல பரபரப்பு இருக்கு ஒவ்வொருத்தர் மூமெண்ட்லயும். மேட்ச் எல்லாம் ஸ்லோவா போயிருக்கு, எப்படியே தெரியல. சம்டைம்ஸ் ரோட்ல போட்டு புல்லட் மாதிரி சோடு வரும். ஐயோன்ட்டு ஒதுங்கி பார்த்தா சின்னதா ஒரு டிவி வந்துடும் பின்னாடி. அந்த மாதிரி இருந்தது இந்த மேட்ச். இந்த மேட்ச் எப்படி எனக்கு டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பேசும் நீங்க சொன்னது கேட்டோன்னே எனக்கு எது ஞாபகம் வருதுன்னா, இந்த போக்கிரி படத்துல லிப்ட சரி பண்றதுக்காக பாண்டுவை போய் கூப்பிடுவாங்க. அவரு திரும்பவும் சரியா பண்ணிட்டு பாரு, என்ன வாய் மட்டும் தான் வேலை செய்யுது, கை அங்கேயே இருக்கு அப்படி. அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் சுத்துறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா மேட்ச் கிட்டத்தட்ட நீங்க சொல்றது அங்கேயே இருக்குது, அதே மாதிரி இருக்கு, சாதாரணமா தான் போகுது. அதுவும் அந்த கடைசியில முக்குள் ஆடி கண்ணாவே அடிச்சிட்டாரு. அவர் ஆடி மிஸ் பண்ணி இவங்க ஓட்டாங்க பை. அது நல்ல வேலை வைடு கேட்கல, அதே வைடு கேட்பாங்க. அது வைடு கேட்கல. பட் அதுக்கு நம்ம அவேஷ் கான் இருக்காருல்ல, அவர் ஹெல்மெட்டை தூக்கி போட்டு முடியெல்லாம் பிச்சு நல்ல ட்ரெஸ் எல்லாம் கீச்சு ஓடுறாரு. அவர் எதுவுமே பண்ணல. இந்த மேட்ச்ல அவர் எதுவுமே பண்ணல. அவர் போட்ட போலிங்க பார்த்து ரிஷப் பண்ணிட்டு தான் சட்டையா கீச்சு ஓடணும். அதுதான் சார். ரிஷப் பண்ட் இல்ல சார், சஞ்சீவ் கோயங்கா. சஞ்சீவ் கோயங்கா ரொம்ப நாள் கோயங்காவை காண்டுதான். சரி, அவருக்கு போல ஒரு 4 பேர் திட்டத்தை வச்சுட்டு போயிருக்காருன்னு நினைச்சா. எங்க பார்த்தாலும் துப்புங்க திட்டுங்க எல்லா பிளேயர் மேலேயும். கட்சியில பார்த்தா அவருக்கு திடீர்னு வர்றாரு. கட்சியில லேட் இன்ட்ரோடக்ஷன் சாங்கா போட்டு கட்சியா வர்றாரு. அவரு ஆனந்த கண்ணீர் வழக்கம் போல கண்ணில் ஆனந்த கண்ணீர் வந்துருது. எப்படியா ஜெயிச்சிட்டாங்க. நீங்க இதான் சொல்லுங்க கூத்து நீங்க மேட்ச்.
சார் ஷமி வந்து ஸ்டாண்ட் அவுட் பவுலரா இருந்தாரு சார் இன்னைக்கு. பிரின்ஸ் வந்து நீங்க சொன்ன மாரி டெத்ல சூப்பரா போட்டாரு. பட் ஆனா ஓவராலா பார்க்கும்போது அவரும் கொஞ்சம் ரன்ஸ் நெறைய குடுத்தாரு. பட் இந்த ஒரு பிசாரான பவுலிங்க்கு மத்தியிலயும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இவ்ளோ சூப்பரா கன்டெயின் பண்ண முடியுங்கிறதுக்கு வந்து ஷமி வந்து எக்கனாமிக்கலா அந்த லைன் அண்ட் லென்த்த மெயின்டெயின் பண்ணி பேட்ஸ்மேன வந்துட்டு ஒரு கொஞ்சம் கூட இந்த லெவரேஜே குடுக்காம மாஸ் காட்டிட்டாரு சார் நிஜமா. அவன் பிரின்ஸ் வந்து கடைசி ஓவர் டெத்ல பிரமாதமா போட்டு முதல் 3 ஓவர்ல மீதி பேருடைய டெத்து காரணமா இருந்துட்டாரு அவருடைய டீம்லயே. அவ்வளவு மோசம் பார்த்தாரு. ஆனா ஷமியை மட்டும் நான் சொல்றேன் சீரியஸ்னா அவர் கபில் தேவை பார்க்க முடிஞ்சது ஷமி கிட்ட. எனக்கு என்ன ஆச்சரியம்னா ஷமி எல்லாம் பும்ரா எல்லாமே ஓப்பன் செலக்ஷன் நிறைய பால் உள்ளதான் வரும். ஆனா இன்னைக்கு ஷமி போட்ட அவுட் ஸ்விங்கர்ஸ் காலி அவங்க. முதல்ல அவங்களுக்கு என்ன ஒண்ணுமே புரியல. கேகேஆர் முதல்ல ஓபனிங் ஆடினாங்களே, ரகுவன்சி ஆடினாரு, ரவானி ஆடினாரு. அவங்களுக்கு என்ன லைட்ல ஆடிட்டு இருக்கோம், பால் எங்க போறதுன்னே தெரியல. லெக் பிரேக் மாதிரி போயிட்டு இருக்கு ஸ்பின் போலிங். கடைசியில நார்மலா ஷமி சரியா போட மாட்டாரு. பட் ஷமி போட்ட யார்காஸ் எல்லாம் சிஎஸ்கே எல்லாம் பார்த்தாங்கன்னா போலர்ஸ் அது வந்து அது பெரிய லெசனா இருக்கும். அவன் வந்து கைடு மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல் போலிங் ஷமி. பார்க்கிற அத்தனை பேருமே இல்ல செலக்டர்ஸே கூட எப்படிதான் இருந்தாலும் நம்ம T20 இந்தியன் டீம்ல வச்சுக்காம இருக்கும் அப்படின்னு தோன்ற அளவு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்பெல். ஷமியோட தி பெஸ்ட் ஸ்பெல் ஆஃப் த லாஸ்ட் 5-6 இயர்ஸ் நீ போட்டதான் இருக்கும். ஒண்ணுமே புரியல பேட்டர்ஸ். அவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்பெல். ஸோ ஒரு பக்கம் அவங்க அவரும் பிரின்ஸும் கடைசியில் அந்த ஆஸ் அ பேர் போட்ட அந்த போலிங்கும் இங்கே திக்வேஷ் போட்டார் பாருங்க. திக்வேஷ் அந்த இன்னொரு போலர் போடையார் போட்டது ஸ்பின்னர் மணிமாறன் சித்தார்த். கரெக்ட். அவர் மென்ஷன் பண்ண மாதிரி போன மேட்ச்லயே சித்தார்த் மணிமாறன் திக்வேஷ் அவங்க 2 பேர் இன்டாண்டம் போட்டாங்க பாருங்க. அதுவும் ஃபண்டாஸ்டிக்கா போட்டாங்க. ஸோ அவங்களோட போலிங் குவாலிட்டி நல்லா ஹையா இருந்தது. அதை மீறி கடைசியில வந்து நம்ம கேமரூன் கிரீன் அண்ட் போவல் 2 பேரும் சேர்ந்து அடிச்சிட்டாங்க. நான் இல்லைன்னு சொல்லல, அவங்களால கூட ரொம்ப அடிக்க முடியல. இல்ல ரொம்ப டிசிப்ளின் போலிங்கா போட்டாங்க. எல்எஸ்சியோட போலிங் வந்து ரொம்ப டிசிப்ளினா இருந்தது. சித்தார்த் மணிமாறனுக்கு மட்டும் ஒரே ஒரு அட்வைஸ் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். அவர் ஆக்சுவலா நியூ பால்ல தான் அவர் ஆக்சுவலா போடணும். அவரை வந்து 2வது ஓவரே கொடுத்துடணும். பிகாஸ் அந்த ஷைன் இருக்கிற பால்ல இன்கமிங் சிக்குன்னு வந்ததுன்னா அவர் ஒரு வாட்டி விராட் கோலியை பயங்கரமா நிக்க வச்சார். ஒண்ணுமே பண்ண விடாது. அப்படி அவருக்கு என்ன கேட்டா அவர் நியூ பால் ஆஃப் பண்ணணும், கேட்டு போடணும். அண்ட் இன்னொரு விஷயம், நடுவுல போலிங் கொடுத்தா அவர் கையெல்லாம் நல்லா திரும்புது, ஆள் நல்லா திரும்புறாரு, பால் திரும்ப மாட்டேது. எல்லா பாலும் உள்ளே வருது. ஸோ அந்த பாலை திருப்புறதுக்கு அவர் ஏதாவது பண்ணணும். அந்த பால் ரியலாக அப்பதான் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ல இன்னும் கொஞ்சம் விக்கெட் விடும். பிகாஸ் எவ்ரி பால் இஸ் நார்மல் போடுறது. எஸ் வெல் செட் சார். ஏன்னா வந்துட்டு இவர மாதிரி ஒரு பவுலர், யங் பவுலர், அவங்களோட யூனிக்கான விஷயம் என்ன இப்படி போடுறான் அப்படின்ற ஒரு எக்ஸ் ஃபேக்டர் அதை கிரியேட் பண்ணாதான் சார் இப்போ இருக்கிற இடத்துல வந்துட்டு இந்த லைன் அப்ல இந்த பிளேயிங் 11லயே நம்மளால இடம் பிடிக்க முடியும். இல்லைன்னா நல்லா தான் போட்டீங்க இருந்தாலும் அந்த இருந்தாலும் உடனே கிரியேட் ஆயிரும் சார் இப்போலாம். ஸோ அதனால வந்து ஹி ஹேஸ் டு மேக் சம்திங். பட் டிசிப்ளின் பவுலிங் என்ன ஓவரால் சார். சார் இப்போ நம்ம இவர் இருக்காருல்ல சார், ஆவேஷ் கான். ஆவேஷ் கான்ட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்றத வந்து நீங்க சொல்லி ஆகணும் சார் இன்னைக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய இருக்கும். பட் எல்லாரை விட உங்களுக்கு தான் அவர் மிக ஃபேவரட், உங்களுக்கு தான் அவர் ரொம்ப பிடிச்ச பவுலர். அதனால சொல்லுங்க சார், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன ஆவேஷ் கான்? எனக்கு ஆவேஷ் கான் ரொம்ப பிடிச்சது அவருக்கு பிடிச்சது தான். அவருக்கு பிடிச்சது என்னன்னா யார் யாருக்கு எந்த நேரத்துல சிக்ஸ் கொடுக்கறதுன்றது பிடிச்சிருக்கு. எந்த மேட்ச் அவங்க பக்கம் போயிட்டு இருக்கோ அதை அப்படியே எதிர்பார்க்கறதுன்னு போறாரு. ஷார்ட் பேஸ்ட் என்னென்னமோ போடுறது, போட்டு எல்லா ஃபீல்டையும் பார்த்துட்டு கிரவுண்ட்ல இருக்கிறவங்க பார்த்துட்டு கிரவுண்ட் உள்ள போய் யாராவது கேட்ச் விட்டா வச்சுங்களேன் ஸ்பெக்டேட்டர்ஸ் பார்த்துட்டு அவனை பிடிக்க சொன்னா இல்லையா அப்படின்னு திட்டுறாரு. என்ன அவர் என்ன போடுறான்றது அவர் தான் கவனிக்கவே இல்லை. அப்படி வெரைட்டி 360 டிகிரிஸ்ல டிவிலியர்ஸ் எல்லாம் பேட்டிங் ஆடுற மாதிரி இவர் 360 டிகிரிஸ்ல சிக்ஸ் கொடுக்குறாரு. இப்ப செப்பார்ஜெல்லாம் வந்து அவர் போலிங் போட்டான்னு வச்சுங்களேன், போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா பீச் கிரிக்கெட் பேண்ட் இல்லையா, இவர் அடியில சிக்ஸ் பீச். அதனால கோபம் ஆவேசம் மட்டும் வருதே தவிர என்ன தன் மேலதான் கோபம் வரணும், அது வரவே மாட்டேங்குது. அவ்வளவு கன்றாவே போடுது சார். அங்கிரிக் ரகுவன்ஷியும் கேமரூன் கிரீனும் ஒரு ஸ்டேஜ்ல விளையாடிட்டு இருந்த வேகத்துல பார்க்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா ஏதாவது பண்ணலாம். பிகாஸ் வந்து ஒரு பக்கம் ரிங்கு சிங் இருக்காரு, ராப்மன் பவல் இருக்காரு, இவங்களை தாண்டி ரமன்தீப் சிங், அனுகுல் ராய், இவங்களோட பேட்டிங்ல சுனில் நரேன் அட் நம்பர் 8 தே ஹேவ் சுனில் நரேன், நாட் நம்பர் 9 ஐ திங்க். ஸோ அப்படிப்பட்ட இந்த பேட்டிங் இருக்கும்போது ரகுவன்ஷியன் கேமரூன் கிரீன் கொஞ்சம் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து இவ்வளவு பேர் பின்னாடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆடி இருந்திருக்கலாமா, இல்ல அதுக்கான வாய்ப்பு அங்க இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க?
ஆக்சுவலா அவங்களோட ஹைட் அவங்க ஹைட்டுக்கு அவங்க ஆடிருக்கலாம். 2 பேருமே டால் 6 ஃபுட்டர்ஸ். அண்ட் கேமரூன் கிரீன் வந்து 8 ஃபுட்டர் நினைக்கிறேன் அவரு. ஏன்னா சில பிளேயர்லாம் அவர் காதுகிட்ட போகுது பார்த்தேன். ஆனா இந்த அம்பையர்ஸ் இருக்காங்க பாருங்க, இந்த 2 பேருக்கு தலைக்கு மேல போற பாலுக்குலாம் அவாய்டே பண்றாங்க. அதுக்கு ஒரு டிஆர்எஸ் ஆளாளுக்கு காமெடி. அந்த அம்பையர்ஸ் 2 பேரும் இப்படி இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு இப்படி இருக்காங்க. டைட்டானிக் பட ஹீரோ மாரி. அது எப்படி இப்படி இருக்காங்க? ஐயோ ஹேண்ட்ஸ் அப் மாரி. ஆனா வைடு கொடுக்கவே மாட்டேன்றாங்க. அது 8 அடி ஆளுக்கு 10 அடியில போயிட்டு இருக்கு பால். அதுக்கப்புறம் கிராஃப் போட்டு அதுலயே பாதி டைம் வேஸ்ட். ஏன்னா இவங்களுக்கு ஃபைன் பண்ணணும். இந்த ஓவர் ரேட்டுக்குலாம் ஃபைன் போடுறாங்கல்ல, அம்பையர்ஸுக்கு போடணும் ஆக்சுவலா ஃபைன். நீங்க அநியாயத்துக்கு டிலே பண்றீங்க. ஸ்லோ மோஷன்ல பண்ணிக்கிறீங்க. அதுவும் கடைசி 6 பால் இவர் ஓவர்ல போட்டாரு பாருங்க. நம்ம கேமரன் கிரீன் பெனல்டி பட் ஓவர் போட்டாரு பார்த்தீங்களா? அந்த யாரோ சொல்லிட்டாங்க போல அந்த ஸ்லோ மோஷன் எக்யூப்மெண்ட் ரிப்பேர்ன்ட்டு. ஒரே மாதிரி 6 பால் போடுறாரு. அவர் ஒய்எம்சியில கால்ஃபுல நிற்பாங்க எல்லாரும். அப்புறம் அடிக்கிறது பால. அப்புறம் கேடி எடுத்து நடந்து போவாங்கல்ல. அந்த மாதிரி அவரு ஒரே கரம் மோகன் அப்படின்ட்டு அவரு ஒரு பக்கம். அது அது எங்க பேட்ல படுதோ அது ஏத்த மாதிரி போன்சர் போட்டுங்க. ஃபுல் லென்த் காமெடி ஃபிலிம் மேட்ச். ஏன்னா ஏன்னா ரகுவன்ஷி அண்ட் கேமரூன் கிரீன் கிட்டத்தட்ட அவங்க மட்டுமே 10 ஓவர் பிடிச்சாங்க சார். இவர் ஒரு 33 பால், அவர் ஒரு 26 பால் பிடிச்சாரு. அதுலயும் அவங்க 10 ஓவர்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து அடிச்சது பாத்தீங்கன்னா, ஆனா 75, 77 ரன் தான் சார். அவங்க 2 பேர் அந்த அந்த 130 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடாம கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா, மேபி கேகேஆர் வுட் ஹேவ் ஹேட் அ குட் சான்ஸ் டுடே வித் ராப்மன் பவுல் அண்ட் ஆல் கடைசியில பண்ண அந்த இதுக்கு ஏதாவது நடந்திருக்கும்னு நினைச்சேன் சார். அதனால நான் கேட்டேன். சொன்ன இந்த மேட்ச்ல அவங்க பேட் ஸ்விங் போர்டு குதியுது, பவுன்சரு எல்லாம் விறுவிறுப்பா இருக்கு. ஸ்கோர் போர்டு மட்டும் அப்படியே இருக்கு. அதனால நீங்க சொல்ற மாதிரி இந்த ரன் ரேட்டே வரல. இது என்ன மேஜிக்னே எனக்கு தெரியல. இது திருத்தி அடிக்கிறாங்க 2வது தொடர்ந்து. இந்த சைனிய வந்து நிகழத் புரான் நீங்க ஆடுறத பாத்தீங்கன்னா, வந்துட்டான் அவ்வளவுதான் தூட்டான் பார் தாராந்து புழ அப்படின்னு சொல்லி ரவுடிகளை ஊதுவத்தி மாதிரி இருப்பாங்க. டப்புன்னு தட்டா கீழ ஊதுறாங்க. அது மாதிரி நிகழத் புரான் காத்துல ஃபுல் காத்து ஏசி எல்லாருக்கும் குழு குழு குழுன்னு சுத்தினே இருக்கு. அவர் ஒரே மாதிரி பூரா சுத்தினே இருக்கு. ஆனா பாக்கிலே போடல. இதுதான் இந்த மேட்ச் பூரா நடந்தது. சார் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் சேஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டார்டிங்ல அந்த விக்கெட்ஸ் மேல விக்கெட் ஒரு 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 கேப்ல விழுந்துட்டே இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி ஃபுல் ஆஃப் ஷார்ட் பால்ஸ். மிச்சல் மார்ஷ், ஏடன் மார்க்ரம், ரிஷப் பண்ட், அப்புறம் நிக்கலஸ் புரான். இந்த ஃபர்ஸ்ட் 4 விக்கெட்டுமே ஷார்ட் பால்ல விழுந்துச்சு சார். அந்த ஷார்ட் பால் மகிமை பிளஸ் அவங்க ஏன் அதை சூஸ் பண்ணி நான் இவ்வளோ பாலா அவுட் ஆக மாட்டேன், நான் வெயிட் பண்ணுவேன், ஷார்ட் பால் போட்டியா இப்போ அவுட் ஆறேன் அப்படின்னு அவங்க அவுட் ஆனதுக்கான அந்த காரணம் என்ன சார்? 4 பேரு அவங்க வந்து இவங்க ஷார்ட் பால நின்று இப்படி மேல வர மாதிரி போடுறாங்க. ஏன்னா போலிங் வச்சு கேகேஆருக்கு வர எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டா போகுது. 20 120 ஷார்ட் பால்ஸ் எப்போ சொல்லிட்டா போகுது. நீ யாருக்கெல்லாம் போடாதீங்க தூக்காரு. அப்புறம் அவனை பார்த்தாங்க ஷார்ட் பால் ஷார்ட் பால் ஷார்ட் பால் ஷார்ட் ஆடம் நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்ரணி அமிச்சாங்க. அவர் வந்து அந்த சைனியை வந்து ஒரு வேலை பண்ணி சைனிங் ஆஃப் அப்படின்னு அவர் போற லெவலுக்கு பட்டார். பியூட்டிஃபுல் ஆனர் ஜூனியர் கேஎல் ராகுல் சொல்லலாம். அவ்வளோ பிரமாதம். அண்ட் ஒன்னு தனக்கு ரீச் இல்லாத பால கட்சியில் ஆடிதான் அவர் அவுட் ஆனாரு தவிர அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு கேம் பாஸ். கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்டிக் பியூட்டிஃபுல்லா இருக்கு. நடுவில் ரொம்ப ஃபெயில் ஆச்சு பேட்டிங்ல சேர்த்து வச்சு தன்னுடைய கிளாஸை காமிச்சார். நீங்க ஆக்சுவலா அவர் வந்து அவர் எங்க தெரியல. அந்த யாரு நம்ம வேகா அவர் இப்படி கண்ணாட்டில இருக்குது. தம்பி பல கிரிக்கெட்டர் உன் கண்ணில் பாக்குற உன் பேட்டிங்ல அப்படின்னு அவர் சொல்லுவார் நினைச்சேன். அந்த அளவுக்கு உணர்ச்சியத்தை போற அளவுக்கு ஒரு பேட்டிங் ஆனாரு. ஃபேண்டாஸ்டிக் பேட்டிங். சார் ஆயுஷ் பதோனியோட அந்த பேட்டிங்கை தாண்டியுமே இவங்க தோக்குற மாதிரி இருந்த ஸ்டேஜ்ல அந்த இம்பாசிபிள் இதுக்கப்புறம் அவ்வளவுதான், யாரு பாடிக்கு போறா, இது யார் இந்த பையன், சின்ன பையன் ஏதோ புதுசாகிறான், இவெல்லாம் எங்க அடிக்க போறான் அவ்வளவுதான்னு நினைச்ச டைம்ல அவ்வளவுதான்லாம் இல்ல, இங்க ஒரே ஒருத்தன் தான், அது நான் தான் அடிச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு ஆடி இன்னைக்கு மேட்சோட ஹீரோவா இருக்கிறவரு முகுல் சௌத்ரி. யாரு சார் இவரு? எங்க இருந்து சார் வந்துருக்காரு இவரு? முகுல் அப்படின்ற பேரை வச்சுக்கிட்டு ஆப்போசிட் டீமை இன்னைக்கு முக்க வச்சுட்டாரு சார். முக்கி அடிச்சிட்டாரு சார். அதான் ஒரு விஷயம், அவரோட இன்டென்ட் வந்து இல்லை நீ எப்படி போட்டாலும் அட்டி கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி விகதஸ் ஒரு வெறித்தனம். விராட் கோலியுடைய வெறித்தனம் அந்த பேட்டிங்ல தெரிஞ்சுது. அவருக்கு மட்டும் இன்னும் ஒரு ஓவர் சுனில் நாராயண் போட்டு தரச்சுக்கும். தேடினேன் வந்தது டக் 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 அப்படின்ட்டு கூகுள் சர்ச் மாதிரி ஃபுல் சர்ச். என்ன லெக் பிரேக் இப்படி போகுது என்னென்னமோ சுனில் நாராயண்லாம் அவர் ஆடினாரு. எல்லா ஒரு மைண்ட் வந்துடும். அவர் பேட்லயே படல. அவர் நேரம் கரெக்டா மீறி பேர் இந்த ஷார்ட் பிச் தப்பு வந்தாங்க பாருங்க. அது வந்து அவர் ஆடுற கரகத்துக்கும் அவர் ஒரே மாதிரி சுத்துறாரு. இவங்க பேட்டை பார்த்து கரெக்டா போடுறாங்க. எந்த இடத்துல சுத்தினா அது சிக்ஸ் போகுமோ
அங்க கரெக்டா போடுறாங்க. அது ஒரு பெரிய ஆர்ட். கேகேஆருடைய போலிங் வந்து அவர் எந்தெந்த இடத்துல சுத்துறாரோ அந்த இடத்துல பால போட்டாங்க. சார் முகுல் சௌத்ரியோட அந்த லாஸ்ட் ஓவர் அவர் ஆசைப்பட்ட இடத்துல நீங்க எதிர்பார்த்தீங்களா இப்படிப்பட்ட ஒரு ஓவரா அது மாறும் அந்த பெனல்டிமேட் ஓவர்னு? ஆமா மாறும். ஏன்னா இவங்க தான் பிடிவாதமா இருக்காங்க. வந்தே மாத்துற மாதிரி ஒரே இடத்துல போட்டுருக்காங்களே. இவங்க வந்து அதோ இந்த அவரோட பாட்டு இப்படி தூக்கிட்டு இருக்காரு. இப்படி அவனை வெட்டு வேண்டாம் எவனா தான் வெட்டு வேண்ட மாதிரி அவன் நேரம் ஸ்லோ யார்கர் ஷூ பக்கம் போடணுமோ அதெல்லாம் புறானான்ற கேமரூன் கிரீன் என்ன ஒரு பிரைஸ் அவர் எடுத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய பிளேயர் அவரு. அவருக்கு போலிங் கொடுக்கலான்னு அழுதாங்க. அவர் ரிசர்வ் பண்ற விக்கெட் எடுத்துக்காரு. சரி ஒருத்தர் ஒரு ராணி போய் சொல்ல வேண்டாமா, போதும்பா தம்பி தம்பி போதும், இந்த அளவுக்கு ஷார்ட் பால் உடம்புக்கு ஒத்துக்காது. டாக்டரே சொல்லிருக்காரு ப்ளீஸ் அவாய்ட் ஷார்ட் பால்ஸ், இப்படி போடாத அப்படி போய் சொல்ல வேணாமா. அவருக்கு ஒரு லாங்காரில் உட்காந்து அவர் ஏதோ ஞானி இமயமலையில ஞானி சித்தர் மாதிரி அவர் பற்றி தனியே லாங்காரில் உட்காந்துருக்காரு. என்ன வேணா நடக்கணும் அப்படி இப்படி வேற கை தட்டுறாரு. இந்த லெப்ட் ஹேண்ட் இப்படி வேற அம்பக்கர் கை தட்டுறாரு. கை ஃபுல்லா பிளாஸ்டர் வச்சு அவர் ஒண்ணு அதான் வந்து சொல்லவே மாட்டேன்றாங்க. சிஎஸ்கே கூட நான் சொல்லல, ருத்ராஜ் கெய்க்வாட் போய் ஏன் பேச மாட்டேன்றீங்க ஒரு போலர் போடுன்ற மாதிரி இவர் பாட்டுக்கு ரன் அவங்க கொடுத்துனே இருக்காங்க. ஷார்ட் பால் போடுறாங்க, பாட்டுக்கு சாந்தமா இருக்கு. என்ன வேணும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் மூலையோட ஒரு சந்தீப் சர்மா மாதிரி அந்த டைப்ல யாராவது ஒருத்தர் போடுவாங்கன்னு பார்த்தா அத்தனை பேரும் மேட் ஹென்ரி. நான் மேட் ஹென்ரியுடைய மத உதாரம், நான் வந்து துஷார் தேஷ்பாண்டே மத உதாரம், நான் இந்த இவரு இந்த மாதிரி சர்துல் தாக்கூருடைய மத உதாரம் அப்படி போன்னு. சார் அஜிங்கிய ரஹானேவுடைய கேப்டன்சி வந்ததுக்கு அப்புறமா போன வருஷம் என்ன இது அஜிங்கிய ரஹானே மாதிரியே இல்லையே, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் இந்த வருஷம் வந்து ரொம்ப லவுட் அண்ட் கிளியரா நான் இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் தான் ஆட போறேன், டீம் பர்ஃபார்மன்ஸ் என் கேப்டன்சி அதெல்லாம் விடுங்க, பட் என்னோட அடி வந்து நல்லா இருக்கு போதுங்கிறத வந்துட்டு மேட்சுக்கு மேட்ச் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பாசிட்டிவா ஹை ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்காரு சார். அவர் தான் ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கிறாரு இப்போதைக்கு கேகேஆரை பொறுத்த வரைக்கும். ஆமா அவரு நல்ல கேப்டன்சி பாசிட்டிவா போட்டார். பேட்டிங் நல்லா ஆடுறாரு, டிலெக்டபிளா இருக்காரு ஆடுற ஷாட்ஸ்லாம். பட் அவரை வந்து தடுக்கிறாங்களே ஆப்போனன்ட்ஸுக்கு முன்னாடி இவங்க தடுத்துறாங்களே டீம்ல இருக்கிறவங்களே ஷார்ட் பால் போட்டு. அவர் என்ன பண்றாரு, அவர் ஏங்குறாரு அந்த மாதிரி பால்லாம் நமக்கு பேட்டிங்ல வராதாட்டு இவங்க நெக்ஸ்ட்ல பண்ற மாதிரி போட்டுறாங்க, எதிர் டீமுக்கு போட்டுறாங்க அவங்க. அதனால பயங்கரமான ஒரு மேட்ச் அது. இது வந்து மறக்க மாட்டோம் சார். இன்னைக்கு மேட்சோட ரிஃப்ரெஷிங் மொமெண்ட்ஸ் இல்ல சார், மொமெண்ட்ஸா நீங்க மொத்த மேட்ச் 120 பால் நீங்க ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா பாத்துறீங்கன்னு நல்லா தெரியுது. பட் ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் ஒண்ணு அது என்னது சார் இன்னைக்கு? ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் வந்து ஒரு ப்ராமிசிங் டேலண்ட் வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆனாலும் வருத்தமா இருக்கும்ல. அதுல இவ்வளவு ஷார்ட்டா இருந்துட்டு ஒரு ஜிஆர் ரஷ்னா, டெண்டுல்கர், அதுக்கப்புறம் சுனில் கவாஸ்கர் அந்த டைப்ல வந்து கண்ணாப்புன்னு சுத்தாம பியூட்டிஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் வந்து பதானி வந்து கண்கொள்ளா காட்சி அவருடைய பேட்டிங். அது வந்து இத்தனை காமெடிக்கு மத்தியில கிரிக்கெட்டா ரசிக்கணும்னு ப்ரூவ் பண்ணது ஆயுஷ் பதானியுடைய பேட்டிங் தான். ஏபி கரெக்டர் டெவிலியர்ஸ் நம்ம எப்படி வந்து பேட்டிங் என்ஜாய் பண்ணுவோமோ அந்த மாதிரி 360 டிகிரிஸ்ல வந்து ஆயுஷ் பதானியுடைய பேட்டிங் வந்து ரிஃப்ரெஷிங் ஹைலைட்டா தான். ஆல்ரைட் சார், இந்த மேட்சுக்கு என்ன ரேட்டிங் கொடுக்குறீங்க சார் அவுட் ஆஃப் 5? இந்த மேட்சுக்கு டெஃபினட்டா 4 கொடுக்கலாம். பிகாஸ் அந்த அது என்ன நடந்ததோ இல்லையோ அது எப்படின்னே தெரியல, போர்னு சென்ற ஒரு மேட்ச் திடீர்னு இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு கட்சியில. அது வந்து ரொம்ப எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்னா எதுவுமே பண்ணாத ஒரு அவேஷ்கான் வந்து எதிர ட்ரெஸ் எல்லாம் விட்டு ஓன் பண்ணுங்க. அது வந்து என்னால எனக்கு சிரிப்பு நிக்கவே மாட்டேங்குது. அந்த காட்சியை நீங்க பாருங்க, என்ன பண்ணார் அப்படிங்கிறதுக்கு அப்படி ஓடினார்னே எனக்கு புரியல. சில பேர் மேட்ச் பார்த்து உசுன்னுவாங்க, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னு மேட்ச் பாக்குறதுக்கு ஆடினா மாதிரி. அந்த மாதிரி அவர் என்ன ஒண்ணுமே பண்ணல. பெஸ்ட் நான் ஸ்ட்ரைக்கர் அவார்டு பத்மஸ்ரீ கொடுக்க முடியுமா அந்த அளவுக்கு நான் அது மாதிரி எதுக்குதான் உணர்ச்சி போல முக்குல் பண்ணாருன்னா நியாயம். அவர் வெறித்தனத்தை காமிச்சார். சத்தியமா நான் இத்தனை கலாட்டா மீறி அவர் அடிச்ச ஷாட்லாம் பறந்துச்சு, எங்கேயோ போகுது. ஹி டிசைடட் நான் விட போறது இல்லை இந்த மேட்ச்னு. அந்த அவங்க பக்கம் போயிருக்கோம், எல்எல்சி பக்கம் போயிருக்கோம். பட் இவர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஐ மீன் கேகேஆர் பக்கம் போயிருக்கும் மேட்ச். பட் இவர் வந்து சோலோவா நின்று மீதி பேர் ரொம்ப ரொம்ப பேடா ஆடி இருக்க சமைச்சு சோலோவா ஆடி காமிச்சார். ரியல் ரே ஆஃப் ஹோப் பண்றதுக்கு காரணம் அவருடைய பேட்டிங். அது நம்ம ரொம்ப சூப்பர் சார். பிஃபோர் வி எண்ட் த வீடியோ ஃப்ரம் யுவர் ஸ்டைல், ஒரே ஒரு விஷயம் சார் என்னன்னா, இந்த பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல இந்த ஆரஞ்சு கேப் லிஸ்ட்ல பார்த்துட்டு இருந்தோம் சார். மேட்ச் போகும்போது காட்டினாங்க டாப் 10 பேட்டர்ஸ்ல இப்போதைக்கு இந்த 3-4 மேட்ச் முடிவுல ஒவ்வொரு டீம் ஆடினதுக்கு அப்புறமா
10ல 8 பேருமே இந்தியன் பேட்டர்ஸ் சார். தட்ஸ் வெரி 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 பிரைட் சீன்ஸ் டு வாட்ச். அதாவது நம்ம ஜாஸ் பட்லர் அண்ட் ஹென்ரிக் கிளாசன் இவங்க 2 பேரை தாண்டி எல்லாமே இந்தியன் சார். யசஸ்வி ஜெயஸ்வால், சமீர் ரிஸ்வி, அப்புறம் நம்ம ரகுவன்ஷி அட் நம்பர் 3, அஜிங்கிய ரஹானே, வைபவ் சூரியவன்ஷி, ரோஹித் சர்மா, தேவ்தத் படிக்கல், சுப்மன் கில்னு சொல்லி 10ல 8 பேர் வந்து ஆல்மோஸ்ட் 20 வரைக்கும் போனாலுமே கூட அதுல இன்னொரு 2-3 ஃபாரினர்ஸ் வராங்க. அவ்வளவுதான் சார். ஸோ இந்தியன் பேட்டர்ஸ் பேட்டிங் ஃபார் பெட்டர் தேன் த ஃபாரினர்ஸ் அப்படின்ற இந்த ஐபிஎல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் போக போக. ஆமா. இன்ஃபேக்ட் இந்தியன் பிரீமியர் லீக் வச்சு ஃபாரினர்ஸை கூப்பிட்டு யாருமே எதுவும் பண்ணலன்னு இங்கே ஃபாரின் பிரீமியர் லீக் மாத்திர போறாங்க இந்தியன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு. அதனால அது நீங்க சொல்ற சூப்பர் பாயிண்ட். நமக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இவ்வளோ ஓவர்சீஸ் கிரிக்கெட்டர்ஸ் இருக்கச்சே கூட நம்ம வந்து கலைஞர் ஒரு லவ்லியான ஒரு விஷயம். ஏயா எக்ஸைட்மெண்ட் வந்து அப்படி வருது. பட் நேற்று மேட்சுக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. அந்த மில்லவுடைய விஷயம் தான் டாக்கிங் பாயிண்டா எனக்கு போயிருக்கு. அதுல கவாஸ்கர் கொஞ்சம் வேற ஏதோ சொல்றாரு. நோ 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 நீங்க வந்து மில்லரை பிளேம் பண்ணக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ள போய் அழுதுருக்காரு மில்லர். எல்லாரையும் கட்டி பிடிச்சி அந்த பாலை மிஸ் பண்ணதுக்கு. பட் அவர் அழுதா சரி, அந்த மேனேஜ்மெண்ட்ல இருந்து எல்லாரும் அழுது நிற்கிறாங்க. அவர் ஒரு ரன் ஓடலன்னு சொல்லிட்டு அது அவருக்கு தெரியல. பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் படுறாங்க. இட்ஸ் பிரெயின் ஃபேடாமே. இதெல்லாம் புதுசு புதுசா ஸ்டீவ் ஸ்மித்னியோ ஒரு நாள் சொல்லிட்டாரு பிரெயின் ஃபேடுன்ட்டு. அதை பிடிச்சினானுங்க. சில டேர்ம்ஸ் வச்சுனாங்க பிரெயின் ஃபேட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு அவரையே தெரியலன்றாங்க. என்னமோ ஆவா நம்ம ஒரு ரன் எடுத்துட்டா ஒரு சான்ஸ் குல்தீப் ஒரு ரன் எடுத்தாருன்னா வின் பண்ண போறீங்க. குல்தீப் ஒரு ரன் எடுக்காம அவுட் ஆயிட்டாருன்னு நீங்க இன்னொரு சான்ஸ் இருக்கு ஒன்று வின் பண்ணுறது. சூப்பராக போகுது. இவ்வளவு சான்ஸ் இருக்கு இல்ல. வேதாளம் அந்த திருப்பி போயிட்டு முழுந்து மணி ஏற மாதிரி வந்து நேருக்கு சான்ஸ் அவர் விட்டது. அது ஒரு காமெடி. ஸோ எனவே விடுங்க. அவர்கிட்ட நல்ல எக்ஸைட்மெண்ட் வந்து நேற்று மேட்ச் வந்து அதுக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட நேற்று மேட்ச் தான் இன்னைக்கு. அதே பாருங்க உடனே நம்ம என்கிட்ட வந்துட்டு நீங்க சாப்பிட்டு ஒருத்தர் வந்தாரு கவனிச்சிங்களா? ஃபுல்லா ஸ்கிரிப்டடா. அவர் தெரிஞ்சிச்சான் கடைசி பால் எப்போ மில்லர் மிஸ் பண்ணாரோ மேட்ச் ஃபிக்ஸ் தான் அவர் சொல்லிட்டார். இல்லை சார் நிறைய சிக்ஸ் போச்சு. ஐ திங்க் மேட்ச் 16 நினைக்கிறேன் அவருக்கு. அப்புறம் அவர் பக்கத்துலேயே நிற்கல. ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது சீரியஸாக தேவையில்லாத ஒன்று ஆரம்பிச்சாங்கன்னா ஏதாவது இந்த மாதிரி சொல்லுவேன். அப்படி என் பக்கத்தே வர மாட்டாங்க. இன்னொரு 10 மேட்ச் என் பக்கத்தில் வர மாட்டாங்க. பட் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் வந்து ஆஃப் பீட்டா ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு கேஎஸ்சிஎஸ் ஸ்டேடியம்ல டாப் கிளாஸ் ஐகானிக் கிரிக்கெட்டர்ஸ் ஆனர் பண்றாங்க. யார? ராகுல் டிராவிட, அனில் கும்ப்ளே வந்து ஆனர் பண்றாங்க. ஸ்டாண்டுக்கு பேர் வைக்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப பெருமை. எப்படி வைப்பீங்க பேரு? அனில் கும்ப்ளே ஸ்டாண்ட் அப்படின்னு வைக்கலாம். ராகுல் டிராவிட் ஸ்டாண்ட்னு வைக்கலாம். அனில் கும்ப்ளே எண்டு, ராகுல் டிராவிட் எண்டு. இது உங்களுக்கு சிரிப்பு வரல. யாராவது வைப்பாங்களா பேர் மாதிரி? பாலாஜா ரோடு எண்டுன்னா போலிங் போடும்போது சொல்லலாம். பேர்லன் எண்டுன்னா அதுக்கு சொல்லலாம். ஒருத்தர் பேரை போட்டுட்டு எண்டு பிக்சர் போடுவீங்க. உங்களுக்கே தோணலையா வேற அர்த்தம்லாம் வரும்ங்க? என்ன எண்டு? அதெல்லாம் ஸ்டாண்டின் போர்டுல பயப்படுறாங்க போடுது. அப்படின்னா உட்காரவே மாட்டாங்க. 2 பேர் நின்று இருப்பாங்க போடுது. ராகுல் டிராவிட் ஸ்டாண்ட், அனில் கும்ப்ளே ஸ்டாண்டு தான் பயப்படுறாங்க. ஸ்டாண்டுன்னு தானே போட்டுருக்கணும். எங்கேயா பார்த்தீங்களா எண்டுன்னு போட்டு? அது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. சரி கவாஸ்கர் என்னைக்கா பார்த்தா சொல்லலாம். ஏன்னா அவர் நல்லா ஆத்தென்டிக்கா சொல்லுற விஷயங்கள்லாம். பட் அவர் வந்து நான் யோசிச்சேன் ஏன் வந்து கவாஸ்கர் வந்து ஒரு ஓவர் பேசிஸ்ல பாலை வந்து பேக்ல படாம மிஸ் பண்ணது ஏன் அவர் வந்து டிபெண்ட் பண்றாருன்னு யோசிச்சேன். ஏன்னா தலைவர் வந்து 60 ஓவர் முதல்ல வேர்ல்டு கப்ல ஆடி 36 நாட் வச்சுக்காரு. அவர் வந்து பாலை மிஸ் பண்ணாரோ பேட்ல பால் போடல ஸ்லோவா போச்சுன்னா அவர் என்னைக்குமே டிஃபெண்ட் பண்ணுவார். அதனால அவர் கவாஸ்கர் சொல்லுறது. ஆல்ரைட் சார். அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் வரப்போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வந்துட்டு நம்ம சைன் ஆஃப் பண்ணுவோம் சார். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. எல்லா கிரிக்கெட்டர்ஸுக்குமே சொல்றேன். லாஜிக்கெல்லாம் எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. அந்த ஒரு ரன் ஓடிக்கலான்ட்டு தான். இல்லையே அவர் அந்த லெவலுக்கு வந்ததுக்கு காரணமே அவர் அடிச்ச 4, 6 பேசியிருந்தீங்கன்னா எந்த இடத்துல ஒரு ரன் எடுக்கணுமோ அங்க எடுக்கணும். நான் மீதி 6 நாளும் நல்லா அடிச்சேன் சார். 8 கேட்ச் வந்து சார். 8வது கேட்ச் மட்டும் நான் பிடிச்சிருந்தேன்னா மேட்ச் இல்லை சார். அதுதான் சார் நான் விட்டேன்னு அர்த்தம். அது மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சம் பரவாயில்ல. லாஜிக்கோட நம்ம சிரிப்பு தான் ஜாஸ்தி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குது. இல்லைன்னா நம்ம மென்டல் ஆயிடும் கண்டிப்பா. இல்லை சில மேட்ச் எல்லாம் பார்ப்போம் என்னையே முடி கொட்டுதுன்னு அந்த மாதிரி இந்த மேட்ச். அதனால பட் பரவாயில்ல. நமக்கு அதுதான் தேவை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸைட்டிங் மேட்ச் நாளைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். 6வது ஆர்சிபின்னு நினைக்கிறேன். அதில் சும்மா பயங்கர ஹை டென்ஷன் ஹை வோல்டேஜ் எல்லாம் பார்க்கலாம் நாளைக்கு. மறுபடியும் சந்திப்போம். our favorite RRR refreshing partner Meriba Paneer Soda. I trust Meriba.